அம்மையார் குஷ்புவும் இன்னொரு டான்ஸ் மாஸ்டர் ஆடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நாட்டுப்புற பாட்டுங்கிற படத்தில் ஒத்தரு வாய்ந்தாரே அந்த உனப்பு தட்டு தாரே ஒத்தையில வாடி நம்ம ஓட பக்கம் போலாம். ₹1 கொடுத்து கூப்பிடுறேன். யார? அந்த அம்மா இல்லை, ஒரு 5 ரூபாயா கொடுன்னுலாம் கேட்கல. ₹1 வேணாம், உனப்பு தட்டம் வேணாம், பசப்பி நிக்கிற மாமா என்ன உசுப்பி விட வேணாம் அப்படின்னா ₹10 தாரேன், அந்த பதக்கம் சங்கிலி தாரேன், 10:30 மணிக்கு மேல நீ வெத்தலை காட்டுக்கு வாடி. ₹9 இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அப்படியே ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணிட்டு கடைசி மேட்ரை போடுறான். என்னடா எல்லாத்துக்கும் பதில் பேசிட்டு இருக்கான்ட்டு. சொத்து சொகம் தாரே, சாவி கொத்தும் கையில தாரே, மஞ்சக்காட்டு பக்கம் நீ மறைஞ்சு நின்று வாடி அப்படிங்கிறான். அதுக்கு அவ சொத்து சோகம் சாவி கொத்தே கொடுத்துட்டான்ல, அப்ப நான் வர்றேன்னு சொல்ல. சொத்து சோகம் வேணா, சாவி கொத்தும் கையில வேணா, மஞ்சத்தாலி போடு ஓ மடியில நான் வாரேன். அதான் தமிழ் பொண்ணு. தாலிய கட்டா என்னடா ரூவா? தாலி கயிறு பெண்கள்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஆம்பளைகிட்ட தாலி கட்டுற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் மாறுச்சுன்னா ஒருத்தங்கையிலேயாவது 5 கிராம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 கிராம கொடுத்துட்டு கூட ஒரு கட்டிங்க வாங்கி இழுத்துருவானே ஒழிய கயிறு கூட கழுத்தில் இருந்திருக்காரு. ஏதோ அதிக கழுத்தில் இருக்க போய் நிம்மதியாக தொங்கிக்கிட்டு இருக்கான். கோயிலில் ஒரு குங்குமம் கொடுத்தா கூட இங்கே கொஞ்சம் அந்த வறுமையில் வாடுற பெண்ணு கூட அந்த சவுத்து பக்கம் திரும்பி அந்த குங்குமத்தை எடுத்து தாலி கடியை வெளியே எடுத்து அதில் இப்படி ஒரு அமுக்கி கண்ணில் இப்படி ஒத்திக்குது. ஏப்பா அப்படின்னு கேட்டால் அதில் அவர் இருக்கார்ல அப்படிங்குது. அவங்க வீட்டுக்காரர் இருக்கானா அந்த மஞ்சள் கயிற்றுல. அவன் தண்டி இருக்கான், புளிமூட்டை ராமசாமி மாதிரி. ஆனால் அவன் இருக்கான்னு நம்பி பொட்டு வைக்கிறா பாருங்க. பண்பாட்டை கலாச்சாரத்தை காப்பாற்றி கொண்டிருந்த ஒரு பெண் படிக்காம இருக்கக்கூடாது என்று நினைத்து ஒரு பெண்ணுக்கு அன்னச்சத்திரம் 1000 நாட்டல், ஆயிரம் ஆலயம் 10,000 நாட்டல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு இழுத்தறிவித்தல்னு சொன்ன மாதிரி ஏழை பெண்களை கல்வி கற்க வைத்து இன்னைக்கு கல்லூரிக்கு செல்லும் பெண்களுக்கு புதுமை பெண் என்ற ஒரு திட்டத்தை கொடுத்து மாதம் ₹1000 கொடுத்து இன்னைக்கு 2.5 லட்சம் பெண்கள் கல்லூரியில படிச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த சாதனை நம்ம தமிழக முதல்வருடைய சாதனை இல்லையா? இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு எப்ப மரியாதை கிடைக்கும்? பெரும்பாலும் ஆம்பளைகிட்ட இருந்து ஒரு பொம்பளைக்கு எப்ப மரியாதை கிடைக்கும்? ஒருத்தர் வேற மாதிரி மண்டையாடுறாரு. அது வேற விடுங்க. அதுக்காக கொஞ்சம் அது மல்லிகைப்பூ அல்வா அதெல்லாம் வாங்கி உன்னைய மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது அப்படி இப்படிமா. அந்த பிள்ளை பேரில் ஏதாவது சொத்து இருந்துச்சுன்னா பயங்கரமா அம்மா அம்மா அம்மம்மா எங்கள் வீட்டுக்காரமாக தான் எனக்கு தெய்வம் தான். ஏன்னா 15 ஏக்கர் வச்சுருக்கேன். அது ஒரு வகை. இன்னொரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு பெரிய மரியாதை இருக்கேன். அந்த அம்மாவுக்கு சாமி இறங்கிருச்சுன்னு வச்சுக்கிங்களேன். கோயிலில் சாமி ஆத்தா வந்துட்டா அப்படின்னா எல்லாரும் கும்பிடுவாங்க. அவங்க வீட்டுக்காரமா கூட ஆத்தா சொல்ல ஆத்தா போடா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாடாங்குது. உடனே ஓடி போய் வாங்கிட்டு வர்றேன். ஒரு 15 நிமிஷம் அந்த அம்மா மரியாதையாக இருக்கும். இவ்வளோதான் டெம்பரவரி மரியாதை தான் இதெல்லாம். ஒரு பெண்ணுக்கு எப்போ நிரந்தரமான மரியாதை இருக்குன்னு தெரியுமா? ஒரு போலீஸ் அதிகாரி ஐஜியா இருக்காங்க ஒரு அம்மா, முன்னால எஸ்பி டிஎஸ்பியா இவ்வளோ பெரிய மீச வச்ச ஆம்பளை அம்மா அப்படின்னு அடிக்கிறான் பாரு சல்யூட்டு. அந்த சல்யூட்டுக்கு என்ன காரணம்? அந்த பெண் படித்த கல்வியும் அவள் கையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பும் அந்த காக்கி யூனிஃபார்ம். ஒரு பெண்ணால் காவல்துறை அதிகாரியாக இருக்க முடியும் என்ற ஜீவோல 1973ஆம் ஆண்டு கையெழுத்து போட்டவர் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர். என் சகோதரி எல்லாம் இன்னைக்கு நிக்கிறாங்க பார். ஆண்களை பாதுகாப்பதற்கு ஒரு பெண் போலீஸ் இருக்கிறார்கள். ஒரு ஆண் அரசியல் தலைவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பாதுகாப்பதற்கு 10 பெண் கமாண்டோக்கள் கருப்பு டிரஸ் போட்டு அவருக்கு முன்னாடி அந்த வாகனத்துல தொங்கிட்டு போனாங்களே. ஒரு ஆணால் ஒரு பெண்ணையும் பாதுகாக்க முடியும். அதற்கு காரணம் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி, அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை வாய்ப்பு, அவளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்களை அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை லட்சியம். அதான் அண்ணாவும் பெரியாரும் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரும் கண்ட உண்மையான கனவு.
இந்த மணலி புதூர்ல சாதாரண ஒரு குப்பத்துல ஒரு குடிசை வீட்டில் இருக்கிற ஒரு பொம்பளை புள்ள நாளைக்கு படிச்சு அருக்காணி IAS அப்படின்னு ஆகி இந்த மாவட்டத்தையே அந்த புள்ள கண்ட்ரோல்ல வைக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, இந்த சமுதாயம் பார்க்கணும்னு நினைச்ச இயக்கம் திமுகயா. ஆனா உங்களை படிக்க கூடாது என்று வைத்து ஒரு காலத்துல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வகுப்புல மெடிக்கல் காலேஜில் 59 ஆண்கள், ஒரே ஒரு பெண் மட்டும் உட்கார்ந்து படிச்சாங்க. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் மெடிக்கல் காலேஜ். அது யார் தெரியுமா? புதுக்கோட்டையை சேர்ந்த முத்துலட்சுமி ரெட்டி என்பவர் தான் இந்த இந்தியாவிலேயே முதல்ல பெண்ணாக இருந்து டாக்டர் ஆனாங்க. அந்த அம்மா எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு போய் மெடிக்கல் காலேஜில் பாருங்க, ஸ்டான்லியில் MMCயில் பாருங்க, மெடிக்கல் காலேஜ் வகுப்பு எடுத்தா ஆண்கள் 60 பேர்னா பெண்கள் 80 பேர் இருக்காங்கய்யா. இந்த சாதனையை படத்தி காட்டியது திராவிட இயக்கங்கள் தானே, வேற எந்த இயக்கமும் கிடையாது. இப்படிப்பட்ட பெண்களை படிக்க வைத்து பெண்களுக்கு கையில் உரிமை தொகை கொடுத்து அவர்களை லட்சுமியாக்கி, பெண்களை படிக்க வைத்து சரஸ்வதியாக்கி, பெண்களை காவல்துறை அதிகாரியாக்கி அவர்களை பார்வதியாக்கி, லட்சுமி சரஸ்வதி பார்வதி என்று கல்விக்கும் செல்வத்திற்கும் வீரத்திற்கும் கடவுள்கள் கோயில் இருக்கிறார்கள். உண்மையான கடவுள்களை சமுதாயத்திலே லட்சுமியாக, சரஸ்வதியாக, பார்வதியாக உருவாக்கி காட்டிய தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி MK ஸ்டாலின். இந்த திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து தான் இந்தியாவே இன்னைக்கு பொறாமப்படுது. என் தலைவர் உருவாக்கிய கூட்டணி தான் இந்தியா என்ற கூட்டணி. அந்த கூட்டணியினுடைய நிலைமை இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. 400 இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என்று இன்னைக்கு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு. இங்க திருச்சி மேடையில இல்ல திருநெல்வேலியில ராமர்கிட்டையும் அதே போடுதான். ராமர் இப்படியே பார்க்கிறாரு, இவ்வளவு நாள் ஏன் கட்டல? ராமர் யோசிக்கிறாரு, 2014 வந்துட்டேல, ஒரு 15, 16, ஒரு 18 கூட கட்டியிருக்கலாம்ல. ஏன் 23 கட்டி 24 திறக்கிறேன்னா, 24 தேர்தல் வரப்போகுது, உன்னைய காமிச்சு தான் ராமர் நாங்கள் ஓட்டு கேட்கலாம்ட்டு இருக்கான். ராமர் பார்க்குறாரு, ஏயா உனக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கறதுக்காயா நான் எப்படியேப்பட்டவன் தெரியுமா? நான் எல்லா மக்களையும் என்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கிட்டவன். கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு வரும், குகனோடும் ஐவரானோம், குன்று சூழ் மகனோடும் அறுவரானோம், அகனமர் காதலைய நின்னரும் எழுவரானோம்னு. ராமர் கூட பிறந்தது நான் மொத்தம் 4 பேர், 7 பேர் மொத்தம் சகோதரர்களாக மாறினாங்க ராமனுக்கு. யார் தெரியுமா? குகன் வேடர்களின் தலைவன், குன்று சூழ் மகன் அரக்கர் குல தலைவன் விபீஷணன், குன்று சூழ் மகன் இன்னொருத்தர் குரங்கின தலைவன். 3 பேருமே மலை ஜாதி மற்றும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை சேர்ந்தவர்கள். அவங்கெல்லாம் என்னுடைய சகோதரர்கள்னு கூப்பிட்டுக்கிட்டு ராவணனை வதை செய்வதற்கு ராமன் அவங்களெல்லாம் சகோதரனா ஏத்துக்கிட்டு நடந்து போனாரியா. அந்த ராமன் பேரை சொல்லிட்டு இன்னைக்கு குடியரசுத் தலைவர் மலை ஜாதி இனத்தை சேர்ந்த அந்த பெண்ணை நீங்க ராமர் கோயில் திறக்கிறதுக்கு கூப்பிடலன்னா, ராமருக்கே துரோகம் செய்தவர் நரேந்திர மோடி, ராமருக்கே அல்வா கொடுத்தவர் நரேந்திர மோடி, ராமரை ஏமாற்றியவர் நரேந்திர மோடி. இந்த டுவாக்கூர் நாடகத்தை தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்தியாவே நம்ப மாட்டார்கள். யாரை வேணாலும் நம்பிடலாம். இந்த கூழ கும்பிடு போடுறான் பார்த்தீங்களா, அவன் கொஞ்சம் குனிஞ்சான்னா கால் கையில் சிக்கிறான், வாரிடுவான். உங்களை பார்த்துட்டு ஹாய் நல்லா இருக்கியா அப்படின்றவன் நம்பலாம். அவனை உங்களை பார்த்துட்டு என்ன அம்பே பார்க்கவே முடியல என்னடா அப்படின்னு கத்துறான்ல, அவன் உன் மேல உசுரா இருப்பான். மாப்புல உன்னைய பார்த்து எவ்வளவு நாளாச்சு மாப்புல, நல்லா இருக்கியா ஐயா அப்படின்னா பின்னால விஷப்பாட்டில் விஷம் கலக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம்.